நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி, அதுக்கு அரையை விட இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது பாசிப்பருப்பு. ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டாக்க அதுக்கு 3 டம்ளர் வெல்லம், ஒரு டம்ளர் நெய், ஒரு டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 3 டம்ளர் வெல்லம், வேண்டி அளவு நெய். முன்னாடி பாசிப்பருப்பு அந்த நெய்யில் வறுத்துக்கிறேன். பொறிஞ்சு நுடுத்தோ. இப்போ ஆஸ் யூஷுவல் இதையும் ரைஸையும் குக்கரில் வச்சு எடுத்துட்டு 5-6 ஓசை விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் காட்டுறேன், குக்கர் வச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். பாருங்க, பருப்பு இதில் போட்டுட்டேன். அரிசி ஒரே ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தான் நான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதுக்கு 5 டம்ளர் ஜலம் விட்டுட்டு அதை நல்லா 5 ஓசை விட்டு எடுத்துக்கிறேன். சாதம் குக்கர் வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் திறக்கலை. இப்போ வெள்ளை பாகு வச்சுக்கலாம். வெறும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணினா போரும். தண்ணு சொட்டிருக்கேன். அதே டம்ளரால் 3 டம்ளர் வெல்லம் அளந்து வச்சுருக்கேன். கரெக்டாக 3 டம்ளர். ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் கூட கொஞ்சம் ஜாஸ்தி, 3/4 டம்ளர் கூட பாசிப்பருப்பு போடலாம். தாராளமாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வறுத்துருங்கோ நெய்யில். சாதத்தை 5-6 ஓசை விட்டு குழசெல்லாம் எடுத்து வச்சுடுங்கோ. இப்போ பாகு வைக்கிறேன். 1க்கு 3 வெல்லம், மறக்காதேங்கோ. வெல்லம் கரையட்டும், காட்டுறேன். இது பாருங்கோ, நல்லா காஞ்சி எடுத்தோம் பாகு. இப்போ இதை சாதத்தில் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை அனுப்பிச்சி விட்றேன். இப்போ மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக நெய் விடுறேன், அப்புறமா ஊற்றிக்கலாம் நிறையா. இப்போ இதில் என்ன மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காய் பொடி பண்ணுறம்போது நீங்கள் ஏலக்காயை வெறும் இழுப்பச்சட்டியில் நல்லா வறுத்து நடும்போத சர்க்கரையோ அரிசியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் வெறும் ஏலக்காயை பொடி பண்ணினேன்னாக்கா நல்லா பட்டாட்டம் பவுடர் ஆகிடும். அது கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கிறேன். வரேன், நெய் விடுறேன். பாருங்க, கோவில் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். பெங்களூர் ஸ்பெஷல், கர்நாடகா ஸ்பெஷல். நம்ம சவுத் இண்டியனில் வெல்லம் இவ்வளோ போட மாட்டோம். அவள் பெங்களூர்காரா நிறையா வெல்லம் போடுறா. உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவு நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே கலர் எவ்வளோ நல்லா இருக்குது. எப்போவுமே சக்கரை பொங்கலுக்கு இந்த கலர் வெள்ளம் தான் இருக்கணும். வெள்ளை கலரில் வெள்ளம் வாங்கினோம்னாக்கா சக்கரை பொங்கல் நல்லா இருக்காது. அது வெள்ளையாக இருக்கும். இந்த கலர் தான் சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம். நீங்கள் பொங்கலுக்கு பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குன்னு.